ராணா மச்சான் மச்சான் சீஃப் ப்ரோ இப்படி தான் இருப்போம். அதுவும் சின்ன வயசுலேருந்து ஐ திங்க் நாங்கள் முதல் வாட்டி சந்திக்கிறதே நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஏதோ படிக்கும்போது நம்ம கொடைக்குனாலும் ஊட்டியில் ஏதோ சந்தித்தோம். அப்போவே எனக்கு தெரியும், அப்போவே நல்லா ஹைட்டாக இருப்பார். தென் என்னை விட ஐ திங்க் முதல்ல ஹி கேம் இன் டு தி இண்டஸ்ட்ரி. ஸோ நான் முதல்ல அந்த ஐ திங்க் ஸ்டோரிஸ் ஆஃப் ஷூட் இதெல்லாம் நான் அவர்கிட்ட இருந்து கேட்டு இருப்பேன். தென் மெதுவாக நான் வந்தேன். என்னுடைய முதல் தமிழ் படம் வாய்மொழி பேசும் ஆடியோ லான்ச் இங்கே தான் ஐ திங்க் சத்யன் தான் நடந்தது. அதுக்குள்ள அவர் தான் சீஃப் கெஸ்ட். இப்போ நாங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், சேர்ந்து படத்தில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்கோம், திரும்ப இங்கே வந்திருக்கோம். இந்த 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 பர்டிகுலர் ஸ்க்ரீன் கட்டுறதுல எனக்கு ஓர்மை, இந்த லைட்டில் நான் முதல் வாட்டி பார்த்தாலே எனக்கு ஸ்கூல் டைம்லாம் ஓர்மை ஞாபகம் இருக்குது. ஸோ கம்மிங் ஹியர் இப்போ என் படம் நம்மளோட படத்தோட போஸ்ட்லாம் பார்க்கும்போது அது ஒரு வேறு த்ரில். பட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் இந்த டிலேஸை பற்றி நாங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுறோம், சரிதான். பட் ஆனால் அவ்வளோ பேஷனட்டாக சினிமாவை பேக் பண்ணுற ஐ திங்க் நாட் ஜஸ்ட் ராணா, சுரேஷ் சார், அந்த ஃபேமிலியே அப்படி தான். அந்த ஸ்கிரிப்ட் அது ஒரு அவ்வளோ பர்ஃபெக்டாக வராமல் நம்ம எப்படி ஷூட்டு போகிறது தான் அவங்களோட ஐ திங்க் பிலீஃபு. ஸோ அதுக்காக ஐ திங்க் நிறைய உழைச்சிருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஸ்டோரி. நீங்கள் படம் பார்க்கும் உங்களுக்கு புரியும் இது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஏன்னா இது எவ்வளோ டீட்டெயிலாக வேணால் சொல்லலாம், அவ்வளோ டீட்டெயிலாக அவர் எழுதுவார். செல்வாவை எடிட் பண்ணுறது தான் கஷ்டம், படம் எடிட் பண்ணுறது அதோட பெட்டர்னு நினைக்கிறேன், அதோட ஈஸியர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இப்போ எவ்வளோ வேணாலும் எழுதுவார். ஸோ சீஃப் ஐ திங்க் யூ அண்ட் மீ ஆல்வேஸ், நாங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் வாழ்கிற நாங்கள் லைவ்ஸ், எங்களோட சினிமா கரியர்ஸ் எல்லாம் இப்போவுமே இது கனவா நிஜமாவா அப்படி தான் இருக்கும் இல்லையா? எனக்கு எப்போவுமே இப்போ இங்கே நிற்கிறேன், எனக்கு எப்போ இது நான் கனவு பார்க்குறேன்னா இது ஆக்சுவலாக நடக்குதா, நான் நடிகன் ஆகிட்டேனா, நான் இந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா, இது எல்லாமே ஒரு ஐ திங்க் அன்பிலீவபிள் ட்ரீம் தட்ஸ் கம் ட்ரூ. அண்ட் இப்போது நவ் வி ஆர் இன் அ பிளேஸ் வேர் எங்களுக்கு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு.